இன்னைக்கு உலகத்துல நிறைய விஷயம் நடக்குது. அது எல்லாமே பிளாக் மேஜிக்கால தான் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி இதெல்லாம் பண்றதுதான் நிறைய பேரோட வேலை. ஆனா இது எதுவுமே நிரந்தரமான வேலை கிடையாது. எதுவுமே உண்மையான விஷயமும் கிடையாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அவங்க வைக்கிற கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் நம்ம உடலை தாக்குமே தவிர நம்மளுடைய உயிரை தாக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரை தாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாசிக்கு யாரும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரும் உங்களுடைய வாசிக்கும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது. உங்களுடைய உடலுக்கும் பில்லி, சூனியம், ஏவல் வைக்க முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடலை காப்பாத்துறது நம்மளுடைய வாசிதான். அப்ப நம்ம வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா இந்த உடலையும் அந்த வாசி கண்டிப்பா காப்பாத்தும். அப்போ இந்த உடலுக்கு வைக்கப்படுற அந்த பில்லி, சுனியம், ஏவல் போன்ற அந்த துஷ்ட சக்திகள் எல்லாமே நம்மளை தாக்கவே தாக்காது. நம்மளுடைய வாசிதான் இந்த உடலை காப்பாத்தணுமே தவிர வேற எதுவுமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம வாசிதான் காப்பாத்தணும்னா வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணாலே நீங்க பில்லி, சுனியம், ஏவல் போன்ற இந்த பிளாக் மேஜிக்ல இருந்து கண்டிப்பா விடை பெற முடியும். பிளாக் மேஜிக் யாரு பண்ணாலும் உங்களுக்கு பழிக்காது. வாசி மந்திரம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பா எந்த பிளாக் மேஜிக் பண்ணாலும் உங்களுக்கு பழிக்கவே பழிக்காது. அதே மாதிரி பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எந்த துஷ்ட சக்திகளும் உங்களை எப்பயுமே கஷ்டப்படுத்தாது. ஏன்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்றவங்க வாசி கரெக்டா நம்மளுடைய உடம்பையும் காப்பாத்தும், நம்மளுடைய வாசி அதனுடைய உயிரையும் அதுவே காப்பாத்திக்கும். அதனால வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணா கண்டிப்பா இந்த பில்லி, சூனியம், ஏவல்ல இருந்து ஒரு மனிதன் கண்டிப்பா விடை பெற முடியும்.